அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன குக் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ ரைஸ் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை எடுத்துக்கோங்க. குக்கரில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்து ஆயில் இப்போ ஹீட்டாகி வந்ததும் அதில் 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் இப்போ நல்லா வதங்கி வந்ததும் அதுலேயே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா நான் இன்றைக்கி ஒரு 4 சின்ன சைஸு தக்காளி கட் பண்ணி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இன்னும் 2 குட்டியாக தக்காளி சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுலேயே 2 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வதக்குனதும் அதுலேயே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளும் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கி முடித்ததும் இப்போ நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். அதையும் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா தண்ணி இப்போ நல்லா கொதித்து வந்ததும் இதில் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் மூடி வச்சு 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக தக்காளி சாப்பாடு நம்மளுக்கு ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.